ஹலோ ஸ்கொயர் பிரைவேட் டியூஷன் சென்டருங்களா? என்னங்க நீங்க? கைத்தற மாரி டீச்சர் எல்லாம் அனுப்பி எதுக்காக எங்க உசுர வாங்குறீங்க? இந்த ஆள் இங்க வந்து பாடம் எடுக்கிறத விட்டுட்டு எங்க அக்கா கைய புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அட படுபாவி பயவுள்ள முளைச்சு இலையே விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா. இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா. ஏய்கோ உன் கசின் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தேன். போம்மா முதுகுல குத்திட்டில. தலைவன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தான். ஆனா இவங்க 2 பேரும் எப்படியோ பேசி மிரட்டி கடைசியில கைத்தறவையும் கூட்டிக்கிட்டு ஒரு அமானுஷ்யமான இடத்துக்கு கிளம்புறாங்க. ஏம்மா ஏய்கோ அந்த மாதிரி இடத்துக்கு போறதெல்லாம் ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே. பொதுவா யாயோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் கூட்டு போக மாட்டேன். ஆனா இப்பதான் பேய்களை பாக்குறேன். அதுங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் எங்க கூட இருக்கே. அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்மளும் சேஃபா இருக்கலாம். ஏய் என்னால பேய்களை உணரத்தான் முடியும். நீ சொல்ற மாதிரி அதுங்களை பார்க்கவோ இல்ல பேயாட்டவோ முடியாதுன்னு சொல்ல. சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்றா. ஏய்கோ இப்பவே என்னால தூரமா ஏதோ ஒண்ணு ஆபத்தா இருக்கத உணர முடியுது. என்னடா சொல்ற? நம்ம அந்த இடத்துக்கு போக இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கே. அந்த அளவுக்கு தூரத்துல இருக்க பொண்ண இங்க இருந்து என்னால உணர முடியுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதனால நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். அட போடா பயந்தாங்குழி போல. ஏய் குள்ள கோளாறு என்ன திடீர்னு என்ன மரியாதை இல்லாம பேசுற? பின்ன என்ன பேய பார்க்க குட்டி பொண்ணான நானே தைரியமா வரேன். உனக்கு 7 கழுதை வயசாகுது. ஆனா இன்னமும் நீ பயந்துகிட்டு இருக்க. கெட்ட வார்த்தையில திட்டாளடா உள்ள வர. இவன் இப்படிதான் ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான். நீ வண்டியை அடிச்சு போட்டு ஆக்சிலேட்டர் புடிச்சு அழுத்தி விட்டு போக வேண்டிய இடத்துக்கு புயல் வேகத்துல போயிட்டு இருக்கானுங்க. ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே.